ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். கோட் ஃப்ரம் பேசிக்ஸ் உடைய பைத்தான் தமிழ் சீரியஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ரோக்ராமில் மாடுலாரிட்டியை கொண்டு வரதுக்காக தான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஏதாச்சும் ஒரு டாஸ்க் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த டாஸ்க்கை நான் 10 வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நான் அந்த கோடை 10 வாட்டி எழுத மாட்டேன், ஒரே வாட்டி எழுதி வச்சு 10 வாட்டி கால் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெரிய சைஸ் ப்ரோக்ராமு, அதாவது ஒரு 100 டாஸ்க் இருக்குன்னா அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 10 டாஸ்க்கு, அடுத்த 10 டாஸ்க்கு, அடுத்த 10 டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி கால் பண்ணுற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் கால் பண்ணிக்கலாம், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்பப்பெல்லாம் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபங்க்ஷனுடைய சைஸ் எனக்கு ப்ரோக்ராமுடைய சைஸை கம்மி பண்ணுது. ஸோ ஒரு வாட்டி நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுதி வச்சேன்னா அதை கால் பண்ணால் மட்டும் போதும். ஸோ கால் பண்ணுறது எனக்கு வெறும் ஒரே ஒரு லைன் தான் தேவைப்படும், சரிங்களா? ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் 10 லைன் இருக்கலாம், ஆனால் கால் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லைன் தான். ஸோ அதனால் எனக்கு ப்ரோக்ராம் சைஸ் கம்மியாகுது. ஸோ என்னுடைய ப்ரோக்ராமில் பக் இருந்ததுன்னா நான் கரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு பக் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதுவே நான் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா பக் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு யூனிட்டாக பிரிச்சுக்கிறோம். எப்போவுமே நான் ஃபங்க்ஷன் எழுதும்போது ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதோ அதை தான் நான் எழுதுவேன். ஸோ மோஸ்ட்லி ஃபங்க்ஷனுடைய பேர் எல்லாமே வேர்பாக இருக்கும். ஆட், சப், மல்டிப்ளை, அந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு வேர்ப், கெட் யூசர், செட் யூசர், அது மாதிரி எனக்கு ஒரு வேர்பாக தான் இருக்கும். அது ஒரு ஆக்ஷன் வேர்பாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா அந்த ஃபங்க்ஷன் ஒரே ஒரு டாஸ்க்கை தான் பண்ணணும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்தால் அது ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பண்ணணும். அடிஷன் சொன்னால் அது அடிஷன் மட்டும் தான் பண்ணணும். அந்த அடிஷன் ஃபங்க்ஷன்லேயே சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷனோ எழுதக்கூடாது. ஸோ இதனால் எனக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அப்போது நான் சொன்ன மாதிரி வாட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ்? ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அ பிளாக், which perform some task. So function is used to bring modularity in your program. It is used to find error in your program easily. It reduces the code size. It gives you reusability. Because of this, maintenance of program is easy. Of a program is easy. So there are two parts in function. So the first one is declaration part, other one is calling part, right? So when I say declaration part, I have to use a def keyword, right? So def keyword is used to define the function. Okay, so now let us see the syntax of it. So def function name colon, next some statements வச்சுக்கலாம். இதுதாங்க சின்டாக்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். df greeting அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது நான் print hello ப்ளஸ் நேம். இந்த நேம் என்ன பண்ணுறேன், நான் ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை பேராமீட்டர்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் கால் பண்ணணும். ஸோ நான் இது ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட்டே வராது. பாருங்கள், எந்த அவுட்புட்டுமே வரல. ஸோ ஃபங்க்ஷன்றது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிள் ஸ்விட்ச் பாக்ஸ் மாதிரி.
ஸ்விட்ச் இருக்குது, ஃபேன் இருக்கிறதுனால அது ஓடாது. ஸ்விட்சை ஆன் பண்ணால் தான் அந்த ஃபேன் ஓடும். ஸோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் க்ரீட்டிங்னு கால் பண்ணேன்னா எனக்கு இந்த நேமை நான் பாஸ் பண்ணணும். ஸோ கால் பண்ண நேம் பாஸ் பண்ணும்போது எனக்கு இது உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஆகும்? ஹலோ ப்ளஸ் இந்த நேம் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே நான் வந்து கமா யூஸ் பண்ணணும். க்ரீட்டிங் அப்படின்னு போட்டு ஸோ நான் சும்மா பைத்தான் அப்படின்னு தரேன். இப்போ நான் ரன் பண்ணால் ஹலோ பைத்தான் அப்படின்னு வரும். இது பாருங்க, ஹலோ பைத்தான். ஸோ நான் எந்தெந்த பேரை நான் கொடுத்தாலும், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு பேர் நான் கொடுக்குறேன், ரவீந்தர் அப்படின்னு கொடுத்தா எனக்கு ரெண்டாவது வாட்டி பிரிண்ட் பண்ணும்போது ஹலோ ரவீந்தர் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ நான் வேறு பேராமீட்டர் பாஸ் பண்ணி நான் வந்து ஒரு க்ரீட்டிங் அனுப்பலாம். இது நான் எப்போலாம் க்ரீட்டிங் அனுப்பணுமோ அப்போல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இதை நான் கால் பண்ணால் மட்டும் போதும். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸில் நம்ம பார்ப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் addition. So I'm giving addition a comma b. So இங்கே print a plus b அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணணும். ஸோ அப்போது addition of 9, 8 நான் எது வேணால் கொடுக்கலாங்க, எந்த நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம், ஃப்ளோட்டு. ஸோ நான் வந்து இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். நான் யூஸ் பண்ணுறது ஐடி வந்து பார்த்திங்கன்னா பைச்சாம். ஸோ நம்ம இந்த கோட்லாம் வந்து நம்ம ஐடியில் டைப் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பைச்சாமில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ ஆன்சர் பாருங்கள், எனக்கு 17 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது கூட நான் ஜஸ்ட்டு சும்மா ரிசல்ட் அப்படின்னு ஆட் பண்ணால் த ரிசல்ட் அப்படின்னு போட்டு கமா a + b. ஸோ இது கொடுத்தா எனக்கு ரிசல்ட் 17 அப்படின்னு வரும். இது பேராமீட்டர்ஸ். இப்போது இந்த பேராமீட்டர் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பொசிஷனல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 9, 8 வந்து பொசிஷனல் பேராமீட்டர் ஆர் பொசிஷனல் ஆர்குமெண்ட். இது ஏன் பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு சொல்கிறேன்னா, இப்போ ஏவுடைய வேல்யூ எப்படி அசைன் ஆகும்னா, ஏக்கு நான் வந்து ஃபஸ்ட் 9 கொடுத்தனால அந்த 9 ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால அது ஏக்கு போய் அசைன் ஆகும். 8 வந்து செகண்டில் இருக்கிறதுனால அது பிக்கு போய் அசைன் ஆகும் அப்படின்னு அதுவே எடுத்துக்கும். ஸோ பொசிஷன் பேஸ் பண்ணி தான் ரெஸ்பெக்டிவ் வேரியபிளுக்கு அது வேல்யூவாக போய் உட்காரும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறோம், பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு சொல்கிறோம். இப்போ இதுவே நான் வந்து இங்கே 8 இங்கே 9 அப்படின்னு கொடுக்கும்போது ஏ வேல்யூ வந்து எனக்கு 8 ஆகும், பி வேல்யூ வந்து எனக்கு 9 ஆகும் இருக்கும். ஸோ இப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு பிரிண்ட் அப்படின்னு போட்டு ஏ ஈக்குவல் டு கமா ஏ, நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பி ஈக்குவல் டு கமா பி. ஸோ இப்போ பாருங்கள், நான் அதை ரன் பண்ணும்போது ஏ வேல்யூ வந்து 8, பி வேல்யூ வந்து 9. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ பொசிஷன் பேஸ் பண்ணி எனக்கு வேல்யூ அசைன் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட். கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம்னா இதே அடிஷன் தான். நான் என்ன பண்ண போகிறேன், அடிஷன் அப்படின்னு போட்டுட்டு b is equal to 5, கமா a is equal to 8 அப்படின்னு தரேன். இப்போ எனக்கு ரன் ஆகும்போது a உடைய வேல்யூ 8 ஆகும், b உடைய வேல்யூ 5 ஆகும் எனக்கு அசைன் ஆகுது. நான் ஈவன் தோ a உடைய வேல்யூவை செகண்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுத்தனாலும் நான் a = 8ன்னு கொடுத்தனால அந்த 8 வந்து ஏக்கு தான் போய் அசைன் ஆகும், இந்த 5 வந்து பிக்கு தான் அசைன் ஆகும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னால் என்ன, இப்போது ஏதாச்சும் ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து லோக்கல். அதே ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளில கொடுத்தா அது வந்து குளோபல். ஸோ அந்த ப்ரோக்ராம் முழுக்க நான் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கொடுத்தனா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு வெளியில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஸ்கோப் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், var1 ஈக்குவல் டு 10 அப்படின்னு தரேன். இப்போ நான் def ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு கொடுத்துட்டு print var1 இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்குள்ளே x ஈக்குவல் டு
10 அப்படின்னு கொடுக்குறேன். print x இதையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் வெளில வந்துட்டேன். வெளில வந்துட்டு அதே print x நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது, ஃபங்க்ஷன் பேர் கொடுத்துட்டாலே போதும், ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன சொல்லுது பாருங்கள், நேம் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. எக்ஸை வந்து நான் உள்ளே தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன், வெளியில் டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ அப்போது இதுக்கு அந்த எக்ஸ்னால் என்னன்னே தெரியாது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், லோக்கல் ஸ்கோப். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்கோப், லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குளோபல் ஸ்கோப். என் ப்ரோக்ராம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதை கமெண்ட் பண்ணால் அவுட்புட் பாருங்கள், எனக்கு 10 வருது. ஸோ வேரியபிள் 1 வந்து 10, இது எக்ஸும் வந்து 10. ஸோ அதனால் ரெண்டுமே எனக்கு 10 பிரிண்ட் ஆகுது. இப்போ அடுத்து குளோபல் லோக்கல் அப்படின்னு 2 கீவேர்டு இருக்குங்க. அது எப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பேலன்ஸ், என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு 2000 rupees இருக்குது. நான் என்ன பண்ணணும், நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஸோ டெபாசிட் பண்ணுற அமௌண்ட், ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், டிஇபி அமௌண்ட் அப்படின்னு போடுறேன். இந்த அமௌண்ட் கொடுக்கும்போது எனக்கு இந்த பேலன்ஸ் வந்து அப்டேட் ஆகணும். ஸோ அப்போது பேலன்ஸ் இஸ் ஈக்குவல், நியூ பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பேலன்ஸ், அதாவது இப்போ இருக்கிற வேல்யூ ப்ளஸ் இது கூட நான் வந்து டிஇபி அமௌண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அது என்ன சொல்லுது, எனக்கு இங்கேயே எரர் அடிக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் என்ன சொல்லுது பாருங்கள், ஜஸ்ட் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இன்னும் நான் அதை கால் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 400 rupees டெபாசிட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு என்ன சொல்லுது, லோக்கல் வேரியபிள் பேலன்ஸ் ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட். நீங்கள் அசைனே பண்ணலை, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், இங்கே தான் ரெஃபர் பண்ணியிருக்கேனே, குளோபல் வேரியபிள் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் பைத்தானில் என்ன பண்ணணும், நான் வந்து சொல்லணும், நான் வந்து வெளியில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போது எப்படி சொல்கிறதுனா, குளோபல் அப்படின்னு போட்டு பேலன்ஸ் அப்படின்னு போட்டால் எனக்கு இந்த ரெட் கலர் போயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து பேலன்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது 2400 எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு குளோபல் வேரியபிளை நான் வந்து ஒரு மெத்தடுக்குள்ளே அப்டேட் பண்ணோன்னா, நான் அதை அப்டேட் பண்ணேன்னா நான் வந்து குளோபல் அப்படின்றத யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இந்த பேலன்ஸ்ன்றது குளோபல் வேரியபிள். ஸோ அதனால் நான் வந்து குளோபல் யூஸ் பண்ணியே ஆகணும். அடுத்து இப்போது நான் லோக்கல். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நான் லோக்கல்னா என்னென்னா, இப்போது டிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் தரேன், அவுட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு தரேன். அப்புறம் டிஎஃப் இன்னர் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இன்னரில் நான் வந்து பியோடைய வேலை அப்டேட் பண்ணுறேன். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 10 இப்படியும் கொடுக்கலாம், இல்லை பி ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 10 கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலும் ஓகே, ரெண்டுவே ஒன்று தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நான் என்ன பண்ணணும், அந்த இன்னரை கால் பண்ணணும். இன்னரை கால் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவுட்டரை கால் பண்ணுறேன். அவுட்டர்னு கொடுத்தா தான் அவுட்டருக்குள்ளே போகும். இப்போ இப்படி கொடுத்தா தான் என்ன ஆகும், கண்ட்ரோல் வந்து இங்கே போகும். இங்கே போய்ட்டு பியோட வேல்யூ 20 அசைன் போய்ட்டு இங்கே வரும். இங்கே வந்தோன்னா இன்னர்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னர்னு கொடுத்தனா இது உள்ளே போகும். உள்ளே போயிட்டு எனக்கு பி என்ன சொல்லுது, அன்சால்வ், இங்கே என்ன சொல்லுது பாருங்கள், அன்சால்வ்டு ரெஃபரன்ஸ் பி அப்படின்னு சொல்லுது. அப்போது பின்னா என்னன்னே தெரில, அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போ நான் அங்கே மேலே வந்து நான் குளோபல் யூஸ் பண்ணேன் இல்லைங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான் லோக்கல் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு இன்னர் மெத்தடில் நான் வந்து இன்னர் ஃபங்க்ஷனை நான் வந்து யூஸ் பண்ணோன்னா நான் வந்து நான் லோக்கல் இதை யூஸ் பண்ணி ஆகணும். நான் லோக்கல் பி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இந்த எரர் போயிடும். இப்போ என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு ஆன்சர் வந்து 30 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நான் லோக்கல் அண்ட் குளோபல்.
அடுத்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். அனானிமஸ் ஃபங்க்ஷன் ஆனால் ஒரு பேரே இல்லாத ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன். இப்போது எனக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. அந்த பெரிய டாஸ்க் நான் 10 வாட்டி பண்ண என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தனியாக எழுதி அதுக்குன்னு ஒரு பேரை கொடுத்து அதை நான் கால் பண்ணிக்கலாம். ஸோ பேர் கொடுத்து கால் பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் எனக்கு ரொம்ப சின்ன டாஸ்க் தான் இருக்குது. அதுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தேவையில்லை. நான் அழகாக லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ லாம்டான்னு ஒரு கீவேர்டு இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு நான் வந்து லாம்டா அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் கோலன், எக்ஸ்ன்றது நான் கொடுக்குற இன்புட். நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு மாதிரி பேராமீட்டர் கொடுக்குறீங்களா, அது மாதிரி இங்கே எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். எக்ஸ்ன்னு தான் கொடுக்கலாம், எதோ நான் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் அதை கால் பண்ண என்ன பண்ணணும், பிரிண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் நான் வந்து 9 அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு ஆன்சரை பாருங்கள், 81. ஸோ நான் வந்து இது சின்ன இதுக்காக நான் தனியாக ஃபங்க்ஷன் எழுதணும் அவசியம் இல்லை. எப்போப்பெல்லாம் நான் ஸ்கொயர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அழகாக என்ன பண்ணலாம், நான் வந்து அதுக்கு ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதி வச்சு அந்த லாம்டா ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் எனக்கு ஸ்கொயர் தேவைப்படுதோ அங்கே நான் கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி அடிஷன் அப்படி நான் போடணும்னா அடிஷன் இஸ் ஈக்குவல் டு அடிஷனுக்கு வந்து 2 நம்பர் வேணும் இல்லைங்களா. ஸோ அதனால் லாம்டா அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ் கமா ஒய் கோலன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு தரலாம். ஸோ இப்போது பிரிண்ட் அடிஷன் ஆஃப் 8,9 ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் மாற்றிடுறேன், அடிஷன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் பாருங்கள் 17 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எனக்கு லாம்டா ஃபங்க்ஷன். இது மாதிரி நான் ஒரு ஆர்குமெண்ட் வச்சு பண்ணலாம், 2 ஆர்குமெண்ட்டும் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோலனுக்கு அப்புறம் வர்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும். இப்போ நான் வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர் மேக்ஸிமம் ஆஃப் 2 நம்பர் மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் 2 அண்டர்ஸ்கோர் NUM ஈக்குவல் டு லாம்டா. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 2 நம்பர்னால் ஆப்வியஸ்லி எனக்கு எக்ஸ் கமா ஒய் வேணும். எக்ஸ் எடுத்துக்கோ இஃப் எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசாக இருந்தால், இல்லைனா ஒய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் நம் 2 நம்பர் கொடுக்குறேன், 898 கமா 777. இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமம் எனக்கு அது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ மற்ற ரெண்டுத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அப்போது எனக்கு இதில் மேக்ஸிமம் வந்து 898 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதா. ஸோ இப்போ நான் வந்து எப்படி வந்து இஃப் எல்ஸை இதில் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னா என்னது, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் இங்கேயே பிரிண்ட் கொடுத்துட்டேன். இந்த வேல்யூ நான் வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ பேலன்ஸ் கொடுத்துருக்குல்ல, இந்த பேலன்ஸ் வந்து நான் வேறு எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு கேல்குலேஷன் பண்ணுறேன், அந்த கேல்குலேஷன் ஆன்சர் வந்து எனக்கு இன்னொரு இடத்துல வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ரிட்டர்ன் டைப் கொடுத்தாகணும். ஸோ ரிட்டர்ன் கொடுத்தா நான் வந்து எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபியூச்சர் லைன்ஸ் ஆஃப் கோடில். இப்போது நம்ம வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ அது ஒன்று ரொம்ப சிம்பிள். ஸோ df is equal to add, ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன், x, y கோலன் ரிட்டர்ன் x ப்ளஸ் y அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது நான் சின்ன ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். இப்போது ரிசல்ட் ஈக்குவல் டு அடிஷன் ஆஃப் 9,8 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது எனக்கு வந்து நான் சொல்கிறேன், இஃப் ரிசல்ட் இஸ் கிரேட்டர் தென் 15 அப்படின்னா பிரிண்ட் above 15 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கோ. இல்லைனா எனக்கு வந்து பிரிண்ட் பிலோ 15 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ நான் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு ரிசல்ட்டுடைய ஆன்சர் வேணும். ஸோ அப்போ ரிசல்ட்டுடைய ஆன்சர் வேணும்னா எனக்கு எங்கே நான் ஆன்சர் எடுக்கிறேன், இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஆன்சர் எடுத்துக்கிறேன். அந்த ஆன்சர் தான் இங்கே கம்பேரிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ அப்போ எனக்கு இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எனக்கு இங்கே தேவைப்படுது. இது மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் கால்குலேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறீங்க, ஒரு இன்சூரன்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்க, இது மாதிரி நீங்கள் பல இதுவும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த கால்குலேட் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ இந்த கேஸ் படி எனக்கு ஆன்சரு above 15 வருது. ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ரிட்டர்ன் வேல்யூவை யூஸ் பண்ணுவேன். ஃபங்க்ஷன்ஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு யூசர் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஆட் இது வந்து நான் க்ரியேட் பண்ணது. ஸோ அதனால் இது ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். சில ஃபங்க்ஷன்ஸ் இது ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த பிரிண்ட் பாருங்கள், நான் வந்து டிஃபைன் பண்ணலை, இது யாரோ ஒருத்தர் டிஃபைன் பண்ணது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து யூசரால், அதாவது ஒரு ப்ரோக்ராமரால் க்ரியேட் பண்ணப்படுறது. பில்ட்-இன் ஃபங்க்ஷன்றது ஏற்கனவே யாரோ ஒருத்தர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம அதெல்லாம் பார்ப்போம். என்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 0லேருந்து 11 வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ 10 வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ இப்போ 0லேருந்து எனக்கு 9 வரைக்கும் அது ஜெனரேட் பண்ணி தரோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு print list1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது பைத்தானில் வந்து மேப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இந்த மேப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, நான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு நம்பருக்கும் அந்த ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணிவிட்டு அவுட்புட் கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு மேப் அப்படின்னு போட்டுட்டு, மேப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து லேம்டா பார்த்துருக்கோம். ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லேம்டான்னு கொடுத்துட்டு x இன்ட்டு எக்ஸ் கமா, அதுக்கப்புறம் நான் கொடுக்குறது ஒரு ஐட்ரபிளாக இருக்கணும். ஸோ இப்போ ஐட்ரபிள்னால் list1ன்றது ஒரு ஐட்ரபிள். இப்போ நான் print ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அவுட்புட் பாருங்கள் எனக்கு என்ன வருதுன்னு, எனக்கு ஒரு மேப் ஆப்ஜெக்ட் ஆகுது. எனக்கு மேப் ஆப்ஜெக்ட் வேணாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் பாருங்கள் 0லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. எனக்கு மேப் ஆப்ஜெக்ட் வேணாம், எனக்கு என்ன பண்ணணும், அது வந்து ஒரு லிஸ்ட்டாக வேணும். ஸோ அதனால் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பார்க்கும்போது பாருங்கள், 0 அதே ஸ்கொயர் 0, 1 அதே ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இது மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டரை நான் வந்து இந்த லிஸ்ட்டு 1லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்போது இந்த 0 வந்து இங்கே எக்ஸுக்கு அப்ளை ஆகும். ஸோ 0 × 0 ஆன்சர் 0. அதேமாதிரி 1 வந்து இந்த எக்ஸுக்கு சப்ஸ்ட் ஆகும். ஸோ 1 × 1. இது வந்து எனக்கு மேப் ஃபங்க்ஷன். இதே மாதிரி ஃபில்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்த லிஸ்ட்டில் எனக்கு வந்து வெறும் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வேணும். ஃபில்டர்னால என்னென்னா ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க கண்டிப்பாக. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஈவன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ஈவன் இஸ் ஈக்குவல் டு அதே தான், இதே நான் லிஸ்ட்டுன்னு போட்டுட்டு ஃபில்டர் லேம்டா, நான் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா அந்த எக்ஸு வந்து நான் 2ஆல் மாடுலோ பண்ணி அது 0வாக இருந்ததுன்னா எனக்கு அந்த எக்ஸை எடுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த லேம்டா ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. கமா, இப்போ நான் வந்து ஒரு list1 கொடுக்கணும். இப்போ நான் print ஈவன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், 0 2 4 6 8 மட்டும். இதுதான் ஃபில்டர். இதே மாதிரி ரெடியூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவோம், இம்போர்ட் ஃபங் டூல்ஸ் அப்படின்னு போட்டாகணும். இப்போது நான் வந்து சம், அதாவது டோட்டல் அப்படின்னு போட்டுறேன். சம் போல டோட்டல் போடுறேன். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஃபங் டூல்ஸ் டாட் ரெடியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு லேம்டா ஆஃப் எக்ஸ் கமா ஒய் x + y கமா, இதை வந்து எதுக்கு அப்ளை பண்ணணும், list1க்கு அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ list1ல் இருக்கிற 0 1 2 3 4 up to 9 இருக்குங்களா, அது எல்லாத்தையுமே எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். 0 + 1 1 + 2 2 + 3 அப்படின்னு எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் print total அப்படின்னு போடுறோம். ஸோ இது நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு பாருங்கள் 45. ஸோ இது எல்லாத்தையும் நான் கூட்டினா எனக்கு ஆன்சர் வந்து 45 வருது. எப்படி அது 45 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு நான் இப்படி கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இது எக்ஸ் ஆகும், அடுத்து இருக்க நம்பரை ஒய்யாகவும் எடுத்துக்கும். சரிங்களா?
இது ரெண்டுத்தையும் நான் எக்ஸ் ஒய் இன்புட்டாக கொடுத்தேன், அவுட்புட் என்ன வரணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் வரணும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பார்த்திங்கன்னா 0+1. 0+1ன்றது என்னது, அது 1. ஸோ அப்போது எக்ஸ் வந்து இப்போ 1ஆக இருக்கும். ஒய் என்னவாக இருக்குன்னா இந்த 2 தான் ஒய்யாக இருக்கும். ஸோ 1, 2. இப்போது எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 2. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 என்னது, அது 1 + 2 என்னது 3. ஸோ அப்போது அவுட்புட் வந்து 3. அப்போது 3, ஏற்கனவே இந்த 3 இருக்குது. ஸோ அதனால் இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்குது, 3, ஒய்யுடைய வேல்யூவும் 3. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எனக்கு 6. அப்போது 6, 4, 5, 6, 7, 8, 9. அடுத்து 6 + 4 ஆட் பண்ணலாம், எனக்கு என்ன வருது, 10. ஸோ அப்போது 10, 5, 6, 7, 8, 9. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியதுக்காக இந்த எக்ஸ், ஒய் போடுறேன். அதே மாதிரி இப்போ எக்ஸ் ஒய் என்னது, எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து 5. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 15. ஸோ அப்போது 15, 6, 7, 8, 9. நெக்ஸ்ட்டு 21, 7, 8, 9. ஸோ இங்கே எக்ஸ், ஒய் இது போடணும். அடுத்து இப்போ எக்ஸ் வந்து 21, ஒய் வந்து 7. ஸோ அப்போது 21 + 7 ஆன்சர் வந்து 28. இது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ 28, 8, 9. ஸோ 28, 8 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வருது, 36. ஸோ அப்போ 36, 9. அடுத்து 36ம் 9ம் நான் பார்க்கும்போது இது எக்ஸு, இது ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 45. ஸோ அப்போ அவுட்புட் எனக்கு 41. இப்படி தான் ரெடியூஸ் ஆகும். கொடுத்துருக்க நம்பரில் நான் எப்படி மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு சின்ன இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம், இல்லைனா எரர் அடிக்கும். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து சும்மா லிஸ்ட் 2 ஈக்குவல் டு ரேண்டமாக நம்பர் எடுத்துக்கிறேன். 33, 21, 45, 98, 34, 67 அப்படின்னு. இப்போது மேக்ஸிமம் ஈக்குவல் டு functools dot reduce lambda of x colon x if x is greater than y else y அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய்யாக இருந்தால் எனக்கு 2 பேராமீட்டர் வேணும். எக்ஸ் எடுத்துக்கும், இஃப் எக்ஸ் வந்து ஒய்யோட கிரேட்டர் இருந்தால் எக்ஸ் எடுத்துக்கும், இல்லைனா ஒய் எடுத்துக்கும். ஸோ இப்போது நான் இதை அப்ளை பண்ணும்போது print மேக்ஸிமம் அப்படின்னு கொடுக்கும். இதில் எனக்கு எது ஹையஸ்ட்டோ அதுதான் கொடுக்கும். ஸோ நான் வந்து லிஸ்ட்டை பாஸ் பண்ணலை, லிஸ்ட்டு 2 அதை பாஸ் பண்ணிடணும். ஸோ பாருங்கள் 98 தான் ஹையஸ்ட்னு சொல்லுது. ஸோ இதுதான் ரெடியூஸ். பாருங்கள் ஒரே லைனில் முடிஞ்சு போச்சு. ஸோ வெரி சிம்பிள். இப்போது சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் அப்படின்னு இருக்குது. இப்போது எனக்கு வந்து 0லேருந்து எனக்கு வந்து 999 இந்த 4 டிஜிட்டில் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு ரேண்டம் நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓடிபி 4 டிஜிட் ஓடிபிலாம் உங்களுக்கு வருது இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே எனக்கு எடுத்துக்கும். ஸோ 4 டிஜிட்னா எனக்கு என்ன வரணும்னா எனக்கு வந்து 1000லேருந்து வரணும். 1000லேருந்து போட்டால் எனக்கு 4 டிஜிட் ஓடிபி வரும். ஸோ பாருங்கள் 363969 அடுத்து ரன் பண்ணும்போது 3073. ஸோ இது வந்து எனக்கு பில்டின் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இம்போர்ட் மேத் அப்படின்னு இருக்குது. ஸோ மேத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மேத் டாட் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. ஸோ இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். மேலே இருக்க இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் பார்க்கும்போது எனக்கு லிஸ்ட்டு 1 ஓகே. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணலை, அதனால் எரர். ஓகே,
ஃபைன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது 9.0 வந்துடுச்சு. ஸோ மேத்லேயுமே நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. காஸு, சைனு, டேனு, ஸோ இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் நம்ம வந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ பைத்தானுடைய மெயின் அட்வான்டேஜ் நிறைய லைப்ரரி இருக்கிறது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.